ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் அடுத்து வர இருக்கிற பெரிய படங்களோட லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இதை எந்த ரேங்கிங் வைஸ்லேயும் சொல்லலை. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2024 பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்கள் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் மலையாள சினிமாவில் 2024 ஸ்டார்டிங்கில் மஞ்சுமெல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலு, இப்போ வந்திருக்கிற ஆவேசம் படம் வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ்லேயும் சரி, ரிவ்யூ வைஸ்லேயும் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் தமிழ் சினிமாவில் 2024 ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லர் அப்புறம் ஐலாண்ட் படம் வந்துச்சு. அந்த 2 படங்களும் அவ்வளோக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய லால் சலாமும் ரிவ்யூ வைஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி ஃப்ளாப்பை தான் பார்த்துச்சு. ஸோ இப்போது இந்த இயரோட செகண்ட் ஹாஃப் வரப்போகுது. இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10th பிளேஸில் சிவகார்த்திகேயனோட அமரன். ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. படம் ஆர்மி ஆஃபீஸர் மேஜர் முகுந்த் வரதராஜனோடைய பயோபிக் தான். இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படம் ஜூலை இல்லைனா ஆகஸ்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தனுஷோடைய 50வது படம் ராயன். இந்த படம் நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில் தனுஷ், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாப்பாண்டிக்கு அப்புறம் செகண்ட் படமாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் விடுதலை 2. இந்த விடுதலை 2ல் சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. விடுதலை பார்ட் 1 நல்லா ஒரு சக்ஸஸை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ விடுதலை பார்ட் 2 வரப்போகுது. 2023 வெளிவந்த ஒரு தரமான படத்துடைய லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா விடுதலை பார்ட் 1 கன்ஃபார்மாக வந்துடும். விடுதலை பார்ட் 2 ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் பா ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம், மாளவிகா மோகன் அண்ட் பார்வதி நடிக்கிற தங்கலான். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி இருக்காரு. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் கேஜிஎஃப் பேஸ் பண்ணப்பட்ட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷனை நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்கு. அதை பற்றி நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் நான் கொடுக்குறேன். படம் அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் ரிலீஸ் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சூர்யாவுடைய கங்குவா. ஸோ இந்த படத்தில் சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியோல் நடிச்சிருக்காங்க. சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சிவாவுக்கு கடைசியாக அண்ணாத்த படம் சரியாகவே போகல. ஸோ ஒரு வேறு மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காரு சிவா. படத்துக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த கிளிம்ஸ் வீடியோவில் சிஜி ஆகட்டும், சூர்யாவோட லுக் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவாவுக்கு கடைசியாக அண்ணாத்த படம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணி இருக்கார். படம் 33 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது. படம் அக்டோபர் இல்லைன்னா நவம்பரில் ரிலீஸ் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி படத்தில் அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் நடிக்கிறாங்க. மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஷூட்டிங் போகிறாங்க வராங்க. பட் அப்டேட்ஸ் பெருசாக வரமாட்டேங்குது. படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா 2025க்கும் போஸ்ட்பாண்ட் ஆகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் ஷங்கரோட இந்தியன் 2. இந்த படத்தில் கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், விவேக், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங்னு இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. 2.0க்கு அப்புறமா ஷங்கருக்கு ரொம்ப வருஷமாக கழித்து இந்த இந்தியன் 2 வரப்போகுது.
ஷங்கர் தெலுங்கில் கேம் சேஞ்சர் படம் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கேம் சேஞ்சர் இந்தியன் 2 பேரலாக தான் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க. இந்தியன் 2 படத்துக்கு வந்து ஒரு டீசர் கட் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க. படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜெய்பீமோடைய டேரக்டர் டிஜே ஞானவேல் தான். ஜெய்பீமுக்கு அப்புறம் ஞானவேல் இருக்கிற அடுத்த படம். ஸோ ஜெய்பீம் வந்து ஒரு நல்ல படமாக வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. படத்துக்கு வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. படம் வந்து அக்டோபர் மாதம் வரப்போகுது, தீபாவளியை முன்னிட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தளபதி விஜயுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் தளபதி விஜய், மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பிகிலுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அது வந்து மிக்சடான ரிவ்யூஸ் வந்து வாங்கியிருக்கு. படம் வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்து வரக்கூடிய முக்கியமான பெரிய படங்கள். ஸோ பேன் இந்தியா ரிலீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 வந்து ஆகஸ்ட் 15 வருது. பிரபாஸோட கல்கி ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகுதுங்கிறத. நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வமாக இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.